ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமம் எவ்வளோ தொகைக்கு விற்பனை இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான எல்லா திரைப்படத்துக்குமே சேட்டலைட் உரிமத்தை போட்டி போட்டு வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமத்தை வாங்க யாருமே முன் வரல. இதனால படக்குழுவினர்கள் ரொம்ப அப்செட் வந்து இருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமத்தை எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தளபதி விஜய் சார் ஓட்டு போடுவதற்காக ரஷ்யாவிலிருந்து சென்னைக்கு வந்து வந்திருந்தாங்க. தற்பொழுது சில நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் ரஷ்யா வந்து போயிருக்காங்க. இதுதான் தி கோட் திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தி கோட் திரைப்படம் வெளியாக இன்னும் 4 மாதங்கள் தான் வந்து இருக்கு. அதுக்குள்ள எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்து ஆகணும். இருந்தாலும் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருப்பதாக ஆல்ரெடி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. இந்த ஒரு நிலையில் சேட்டலைட் உரிமத்தை யார் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்றக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப வந்து இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது சன் டிவி நிறுவனம் பின் வாங்கியிருக்காங்களாம். இதனைத் தொடர்ந்து ஜி நெட்வொர்க்கிடம் கோட் திரைப்படத்தோட படக்குழு வந்து அணுகியிருக்காங்க. அவங்களும் பின் வாங்கியிருக்காங்களாம். கடைசியாக விஜய் டிவி வாங்குவதற்கான முயற்சியில இறங்கியிருக்காங்களாம். ஆனா விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமத்தை வெறும் 12 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இருந்தாலும் இன்னமும் அதிகமான தொகைக்கு தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமத்தை விஜய் டிவி தொலைக்காட்சியிடம் கொடுப்பதற்கு தி கோட் திரைப்படத்தோட படக்குழு பேச்சுவார்த்தையை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரைக்கும் 12 கோடிக்கு கொடுப்பதற்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா தி கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமம் எவ்வளவு தொகைக்கு வந்து விற்பனை ஆகுது அப்படின்றத. இருந்தாலும் படக்குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தத்தில் வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான அனைத்து திரைப்படத்திற்குமே போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு திரைப்படத்திற்கு போட்டிகள் குறைந்தாலும் மிகவும் கம்மியான விலைக்கு தான் கேட்டுட்டு வராங்களாம். இதை பத்தி ரசிகர்களா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.